ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒவ்வொரு மனிதரும் தான் என்ன சம்பாத்தியம் பண்ணி எத்தனை பேரை அடிமையா வச்சு வேலை வாங்கினாலும் ஊருக்கே ராஜாவா வாழ்ந்தாலும் முதுமைங்கிற ஒரு பருவம் மனிதனின் எல்லா சாதனைகளையும் புரட்டி போட்டு விடுகிறது. வயதான காலத்தில் சீக்கிரம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் போய் சேருவது என்பது எப்படி அவர்களின் பிராப்தமோ அதே போல அவர்கள் இருக்கும் காலம் வரை முகம் சுழிக்காமல் பணிவிடை செய்வதும் அவர்களுடைய உறவினர்களின் பிராரப்தமாகும். ஒருவர் கிட்டத்தட்ட 75 வயது வரை வாழ்கிறார் என்றால் கிட்டத்தட்ட 2775 நாட்கள் மட்டுமே வாழ்கிறார் என்று பொருள். அதிலேயும் தூக்கம் 7 மணி நேரமும் காலை கடன்களுக்கு 1 மணி நேரமும் போக கழித்தால் 18,250 நாட்கள் தான் வாழ்க்கை. இதிலேயும் குழந்தை பருவம் ஒரு 8 வருடம் கழித்தால் கிட்டத்தட்ட வெறும் 16,000 நாட்கள் தான் நாம் வாழ்க்கையே வாழ்கின்றோம். அதாவது சுய நினைவோடு தான் என்ன நினைப்போடு இருக்கும் நாட்கள் 16,000 சொச்சம்தான். இந்த 16,000 நாட்களுக்குள் தான் சொந்தம், பந்தம், சீர் சீமந்தம், அங்காளி பங்காளி, கோவில் திருவிழா, கல்யாணம், காது குத்து, கம்பெனி மற்றும் பல பிரச்சனைகள் எல்லாம். ஆனால் குறுகிய காலத்திற்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தை ஸ்ரத்தையோடு முடிக்கிறது பெரிய விஷயம். எல்லாம் முடிஞ்சு போகும்போது அட்லீஸ்ட் குறைந்தபட்ச மன நிம்மதியோட போறாங்கன்னு கேட்டால் ஒரே சந்தேகம்தான். நாம் ஆசைப்பட்டு வாங்கின கார், நகை, பூமி, வீடு, சொந்தம், பந்தம் எல்லாம் இந்த 16,000 நாட்களுக்குத்தான் நமக்கு சொந்தம். அப்புறம் யாருக்கோ? இந்த குறுகிய நாட்களுக்குள் முடிஞ்ச அளவு நம்மால் நல்ல காரியம் யாராவது பண்ண முடிஞ்சா பண்ணணும். இல்லையா பண்ற வாளுக்குள்ளே தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும். வியாசர் 18 புராணங்களையும் எழுதின அப்புறம் ஒட்டுமொத்த புராண சாரம்சம் ஒன்று சொல்லுவார். பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். அதாவது புண்ணியம் வேணும்னா பரோபகாரம் பண்ணு, இல்லைன்னா பாவம் தான் அப்படி என்று கூறுகின்றார். இதெல்லாம் தெரியாம அந்திம காலத்தில் ஒரு ஜீவன் போகும் போதாவது நல்ல விஷயத்தை கேட்டாவது போகட்டும், அடுத்த ஜென்மாவிலேயாச்சும் அந்த நாமாவை கேட்கின்ற புண்ணியத்தால் நல்ல தர்மம் செய்யட்டும். இறக்கும்போது ராம சிவ மந்திரங்களை காதில் ஓதுவார்கள். காசியில் மரிக்கும் ஜீவன் காதில் ராம நாமாவும், கோவை பேரூரில் மரிக்கும் ஜீவன் காதில் சிவநாமாவும் சிவபெருமான் ஓதுவதாக ஐதீகம். ஆனால் நாமா என்ன ஜீவன் காதில் சொல்லலாம். அதே போல மரண காலத்தில் ஜீவன் எதை ஸ்மரிக்க வேண்டும் அப்படியென்று கேட்டால் இந்த கேள்வியை நாரதர் பகவான் நாராயணனிடத்தில் கேட்கிறார். மகாபாரதத்தில் சாந்தி பர்வத்தில் இந்த கேள்விக்கு பதில் வருகிறது. ஏ பிரபு, மரிக்கும் போது விசேஷமாய் எதை ஸ்மரிக்க வேண்டும்? சனாதானமான தவத்தை சொல்ல வேண்டும் என்றார் நாரதர். பகவான் நாராயணர் சொல்கிறார், நாரதா, முதலில் ஓங்காரத்தை உச்சரித்து பிறகு என்னை நமஸ்கரித்து ஒரே மனமுள்ளவனாக பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று கூறினார். இப்படியாக ஒருவர் அந்திம காலத்தில் இருக்கும்போது அவர்களை இந்த மந்திரத்தை சொல்லச் செய்யலாம். நாமும் பாராயணம் செய்யலாம். 5 வளையாதது 50 வளையாது. ஆகையால் சிறு வயது முதலே இந்த ஸ்மரணம் இருக்குமாயின் அந்திம காலத்தில் நமக்கு இந்த மந்திரம் நினைவுக்கு வரும். ஆனால் நம்ம கதைதான் வேறையாச்சே. என்னைக்கு சின்ன வயதில் சொல்லியிருக்கோம். அதனால்தான் இன்னைக்கு பல பேர் ஹாஸ்பிட்டலில் சுய நினைவு கூட வராமல் போய் சேர்ந்து விடுகின்றார்கள். என்ன பண்ண, எல்லாம் இறைவன் செயல்.
முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லச் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தாலே குழந்தை துருவ நட்சத்திர பதவி அடைந்தார். தினமும் 21 முறையாவது குழந்தைகள் சொல்லட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய